வணக்கம் மக்களே. அதாவது ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அது பிகினராக இருக்கும்போது அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தவங்களுக்கு என்னென்ன ஒரு ஒரு விமர்சனம் வருது, என்னென்ன கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறது ஒரு சின்னதாக ஒரு ஷேர் பண்ணிக்கலாம் தான் அந்த வீடியோ. ஆக்சுவலாக வந்து எனக்கு நடந்ததை நான் சொல்கிறேன். மற்றவங்க எப்படின்னு தெரியல, எனக்கு நடந்ததை நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்துட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு போய் சொல்லும்போது எல்லாம் என்ன சொல்கிறாங்க, யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன், எப்படியும் அமௌண்ட் நிறையா வரும்ல, ஒரு 50,000 வாங்குவியா? யூடியூப் சேனல் ஆரம்பித்து 1000 சப்ஸ்கிரைபர் இன்னும் தொடலை, மானிட்டேஷனும் ஆகலை, நீ சேனலே எலிஜிபிள் ஆகலை, அவங்க அதுக்குள்ளே போயிட்டாங்க 50,000. அதில் சில பேர்லாம் ஒரு படி மேலே போய் என்ன சொல்லிடுறாங்க, வந்து லைக் போடுறேன், லைக்கு கமெண்டு இந்த ஷேர்லாம் பண்ணிடுறேன், நமக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடு. லைக்கு ஷேரு கமெண்ட் பண்ணால் லைட்டாக அமௌண்ட் கூட, அதாவது டீ குடிக்க காசு இல்லாமல் நம்ம உட்காந்துருக்கோம், எனக்கு லைக்கு ஷேர் பண்ணாக்க அமௌண்ட் கொடுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சிரிக்கிறதா அழுகுறதா என்னன்னு தெரில. ஏன்னா அந்த ரேஞ்சில் தான் இப்போ போயிட்டுருக்கு எனக்கு. சில லேடிஸில் அவங்களாம் வந்துட்டு அவங்க கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க, அவங்களுக்கு சரியாக தெரியறதில்ல. அவங்க என்னன்னு சொல்கிறாங்க, அந்த யூடியூப்லாம் நிறைய பார்த்துருக்கேன், இந்த யூடியூப் சேனல்லாம் அதெல்லாம் சொல்லுவாங்க, நல்லா சம்பாதிக்கலாமாமே, நீ ஆரம்பிச்சிட்டேன், சரி நல்ல வேலைக்கு ஓகே, இந்த நகை விலையெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு, சீக்கிரமாக நகையை வாங்கி போட்டுருங்கிறேன். இடக்கடை அப்படியே வாங்கி, நம்மளுக்கு 1000 சப்ஸ்கிரைபரே வரல இங்கே, நம்ம அதுக்காக கேட்டுட்ருக்கோம். சரி வந்தால் ஒரு அளவு கொஞ்சம் நல்லா இருக்குமே, ஒரு 1K அப்படின்னு சொல்லிக்கலாமேன்னு பார்த்து நம்ம கேட்டால் இடம் வாங்கி போட்டுறான், நகை விலை ரேட்டுக்கு நகை வாங்கி போட்டுறான். இல்லை உண்மையிலே பேசுகிறாங்களா இல்லை அவங்களுக்கு தெரியுது இல்லையா, எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை யூடியூப் சேனலில் அவ்வளோ சம்பாதிக்க முடியுமான்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. நானே புதுசு, நம்மளே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. ஏதாவது ஒரு மூவி பிஜிஎம் போட்டால் பின்னாடி பேக்ரவுண்டில் போட்டாக்க காப்பி ரேட் ஆகுங்கிறாங்க. நமக்கே அது ஒன்றும் புரியல. எனக்கு சரி ஓகே ஒன்று ஆரம்பிச்சிருக்கானே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னாக்க 1 லட்சம் வாங்குவான் போல், பேசிக்கிறாங்க, அவங்களே பேசிக்கிறாங்க, 1 லட்சம் வாங்குவான் போல், அதான் கேட்குறான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. இப்போ எப்படி நமக்கு என்ன எப்படி இது ஹேண்டில் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் சில இதெல்லாம் வந்துட்டு ஓகே பண்ணுப்பா, நல்லா கண்டினியூ வீடியோ போடு அப்படி சொல்கிற ஆளுங்க இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்க பார்க்கும்போது கொஞ்சம் எப்படி இருக்குது, நம்ம எப்படி அது எடுத்துக்கிறதுமே தெரியல எனக்கு. அவங்க எப்படி நம்ம புரிய வைக்க முடியல. இதெல்லாம் இல்லை காசுலாம் இப்போதைக்கு வராதுங்க, அதெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைபர் இருக்குது, 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்குது, 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்குங்கிறாங்க. 4000 வருமா, 4000 வருமானு கேட்குறான். 4000 வாட்ச் ஹவர்ஸ்னாலே அவனுக்கு என்னென்னு தெரியல. அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. இவங்களையும் சமாளித்து தான் நம்ம யூடியூப்பில் போய் ஆகணும். ஆனால் எனக்கு இன்னொன்று என்னென்னா, ஆனால் 1000 தொடாதவங்களுக்கே இவ்வளோ இது கேள்வி கேட்குறாங்கன்னா, 1 மில்லியன் தொட்டவன் நல்லா ட்ரெண்ட் ஆனவங்க, அப்போ அவங்களாம் எவ்வளோ சமாளிச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட எவ்வளோ பதில் சொல்லியிருப்பாங்க. சில பேர்லாம் பார்த்துருக்கோம், வந்துட்டு 7 லட்ச ரூபா மாதம் வருது அப்படிலாம் போட்டிருப்பாங்க யூடியூப்பில். எனக்கு தெரியல, அதை பற்றி சத்தியமாக தெரியாது. ஃபுல்லாக வருமா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். அவனுங்க அவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு வியூஸே 250 தொடலைங்க, 250 வியூஸே தொடாமல் நம்ம உட்காந்துருக்கோம். ஏதோ ஒரு ஒரு 1000 பேர் பார்த்துட மாட்டாங்களா, ஒரு 2000 பேர் பார்த்துட மாட்டாங்களா நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இவனுக்கு கொண்டு போய் எங்கேயே போயிட்டானுங்க. நம்மளாம் சில வீடியோ நான் போடும்போது நினப்பேன், இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிடாதா அப்படின்ட்டு ஒரு ஏக்கத்தில் போடுவேன். இப்போ என்ன இருக்குன்னா, இதெல்லாம் பேசுகிறத பார்க்கும்போது பயமாக இருக்குது. ஏதாவது வீடியோ ட்ரெண்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு 1 லட்சம் கொடு, எப்படி 2 லட்சம் 3 லட்சம் வந்திருக்கும் அந்த வீடியோக்கு அப்படின்றவங்க போல். அதுவே லைட்டாக பயமாக இருக்குது எனக்கு. பிகினராக இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனை, இது ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கல. இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு ஒரு இதாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ இதாக நினச்சிட்டு இருக்காங்க, ஒரு யூடியூப் வீடியோ பொறுத்து அவ்வளோ பெரிய விஷயம் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இது வந்து நான் சின்னதாக ஒரு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். பார்ப்போம் எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்ட்டு. தேங்க்யூ.